நாங்கள் அந்த சைட் போக போகிறோங்க. ஸ்பெஷல் கேட்டு பார்க்க போகிறோம். இண்டிகோவை நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்க சீட் எப்படி இருக்குது. அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அதான் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துவிட்டோம். வந்துட்டு என்ட்ரி எந்த சைடுன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் இந்த சைடு தான் அப்படி சொன்னார். அதனால் ஃபுட்பாத்தில் வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து சர்ப்ரைஸ். நான் போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானும் தான் ஆக்சுவலி இது தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது. அது எனக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இதில் போகக்கூடாது. இது வந்து வண்டி போகிற வழி, ஓகேங்களா? நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வழி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம போகணும், ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்குமே தெரியாதுங்க. நானுமே ஃபஸ்ட் டைம் தான். பாருங்க, நாங்கள் ஏர்போர்ட்டு இதான் உள்ளே போனாங்க. பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கிங். சூப்பரில். எங்கே இருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேங்க. அவ்வளோதாங்க, உள்ளே வரோங்க. தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. வசந்தா எல்லாத்துலேயுமே இருக்கேன். சரியான தீனி தான். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ்? 1.72 இருக்காங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்துட்டு செக்இன் பண்ணுவீங்க. அந்த பேக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த வழியாக பேக் வந்துடும். ஆமாம் பிரதர். தேங்க்யூ. பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் இருக்கார். ஹாய் பிரதர். அவர் ஆக்சுவலாக வந்து என்னை பார்த்து உழைக்காமல் ஏன் போகிறாருன்னா, நான் இங்கே அடிக்கடி வரேன்னு நினச்சிக்காதீங்க. அவன் ஃப்ரெண்டு தான் அவருக்கு. இதில் போகணுங்க. எப்போவுமே ஒரு ஜென்டில்மேனாக எப்படி தெரியுமாங்க நடந்துக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். கையில் இப்போ தான் சொன்னேன் ஜென்டில்மேனாக எப்படி நடந்துக்கணும். அதனால் லேடிஸை நான் முன்னாடி வரணும். ஓகே, கலெக்ட் பண்ணுவீங்க. நாங்கள் நம்பர் 15 கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட போர்டிங் பாஸ். சூப்பருங்களா. எங்களோட லக்கேஜ் வந்து ஆக்சுவலாக எங்கேக்கா நம்ம லக்கேஜ் டேரெக்டாக அங்கே கோவாலே எடுத்துக்கலாமா. இங்கே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அங்கே கோவாலே அவங்களே வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து கனெக்டிவிட்டி ஃப்ளைட்டில் தான் போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ட்ராலி கொண்டு வந்துருந்தோம்ல. அந்த ட்ராலி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு இங்கே நாங்கள் அந்த என்ன கொடுத்தாங்க, ஒரு டேக் மாதிரி ஏதோ போட்டாங்க. என்னது, செக்இன் டேக் மாதிரி ஒன்று போட்டாங்க. அது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து கோவா போகிறோம், ஓகேவா? அதனால் நாங்கள் வந்து அங்கே போய் சென்னையில் வந்து எங்கள் லக்கேஜை கலெக்ட் பண்ண தேவையில்லை. நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக கோவாலே போய் எடுத்துக்கலாம். ஃப்ளைட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா. யாராவது வாஷ்ரூம் இங்கேன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா தேடாதீங்க, இங்கே போட்டிருக்காங்க. ட்ரெயில போடணுமா? பாருங்க, வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும். நீங்கள் என்னடா உள்ளே வந்து காய்கறி ஷாப்பிங்கன்னு நினைக்காதீங்க, கிடையாது. இந்த சார்ஜர்லாம் எடுத்து அதில் போடணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துட்டோம். எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து இங்கே வச்சுருக்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துட்டு ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. உங்களோட எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் இதில் எடுத்து போட சொல்லிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் பெல்ட் இருந்தால் கூட பெல்ட்டையும் கழட்ட சொல்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இப்போ யாராவது வீட்டில் ட்ரெஸ் விட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இங்கே பாருங்கள், போத்தீஸ், ராமராஜ் எல்லாமே இருக்காங்க. நான் அப்படியே அது வரைக்கும் நடந்து போய் காட்டுவாங்க உங்களுக்கு. ஏர்போர்ட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. இதை சாப்பிட்றோம்னா கூட சாப்பிட்லாம் இங்கே. இது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இப்படி இருக்குங்க. ஓகே, ஸோ மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் இருக்குது போல் ஃபுல்லாக. அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த மேலே ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த அவங்களே வந்து கூப்பிடுவாங்களாம். கேட் வந்து ஓப்பனாக இருக்குமா. அது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வெளியே போகிறது தான். அதான் நாங்கள் செக்இன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு 10 o'clock ஃப்ளைட்டு.
அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் ஃப்ரீயாக இதெல்லாம் ஃப்ரீ தான் நம்ம இதெல்லாம் நீங்கள் வந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கலாம். வாங்க அங்கெல்லாம் போங்க. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், தேங்க்யூ. ஒரு ஃப்ளைட் இருக்கு இண்டிகோ. இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வரணும். ஆக்சுவலாக நான் சேனல் என்ன சொன்னாலும் நடக்கும். தாங்க நாங்கள் போக போகிற ஃப்ளைட். அந்த சைட் தானே பின்னாடி தான். ஓகே தேங்க்யூ. நாங்கள் அந்த சைட் போக போகிறோங்க, ஸ்பெஷல் கேட்டு. Boarding completed. 29 seats. டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்கள், இது என்ன பண்ணணும்னா பெல்ட்டு போட தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ஒன்றும் இல்லை, இதை எடுத்துக்கோங்க, இப்படி போடணும். ஓகே, கழட்டுறதும் பெரிய விஷயம் கிடையாது, நானே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா, எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதை கடைசி வரைக்கும் இப்படி இழுத்திங்கன்னா வராது, இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா, அவ்வளோதாங்க. அதான் சரி, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டைட்டும் பண்ணிக்கலாம், எவ்வளோ இருக்க வேணாலும் உட்காந்துக்கலாம். Crew, I welcome you on board 66918 flight from Coimbatore to Chennai. On this flight, we will be covering a total distance of 1,000 feet above mean sea level. Clear skies for ride all the way to Chennai is expected. Thank you for choosing to fly with us. Hope you have a pleasant flight. Perhaps flights, please. Thank you. The buckle. Keep your seatbelt fastened at all times. In case of low cabin pressure, oxygen masks will drop automatically from the லைட் மோட் யூஸ் பண்ண போகிறேங்க. லைட் மோடுங்க. விங்ஸ் எல்லாம் வந்து மேலே மேலே போயிட்டு வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்.
அடைக்கிற ஃபீல் இருக்குங்க. அப்படி லைட்டாக அப்படி காதை அடைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ப்ளீஸ் ஃபாஸ்ட் டைம் யுவர் சீட் பெல்ட்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை பண்ணிட்டோம். லைவ் வெஸ்ட்டு கீழே இருக்கோம் இல்லை, ஓகேவா? நம்ம இப்போ அதுக்கு தேவை கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டெக்னாலஜி இருக்குங்க, சூப்பரா. நீங்கள் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இல்லை கொடுத்தாங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, எங்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வச்சுக்கலாம். லேப்டாப் கொண்டு வந்தீங்கன்னா லேப்டாப்பும் வச்சுக்கலாம். குழந்தைய கொண்டு வந்தீங்கன்னா குழந்தைய கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே கொடுத்துறோம். சரி, சிரிக்காதீங்கக்கா, சும்மா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க, சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தால் டக்குன்னு ஒரு புக்கு இங்கேருந்து இப்படி எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டே குடிக்கலாம், குடிச்சிக்கிட்டே படிக்கலாம், ஜாலியாக இருக்குங்க. இது உள்ள இங்கே பாருங்கள், இது ஏதோ கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க போகிறோம். இண்டிகோவை நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்க சீட் எப்படி இருக்குது, சொரன்னு தான் இருக்குது. பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த பேக்கில் என்ன இருக்குது தெரியுமா? இந்த பேக்கில் இது வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே பாருங்கள், சாரி, கெட் வெல் சூன். நல்லா தானங்க இருக்கேன், எனக்கே கெட் வெல் சூன்னு கொடுக்குறாங்க. எல்லாம் ஓகே. அங்கே பாரு, இது வந்து இண்டிகோவோட ஸ்பெஷாலிட்டி. யாராவது வந்து உடம்பு சரியில்லாமல் வந்தீங்கன்னா இதை அவங்க கொடுப்பாங்க. நம்பிக்கையாக நீங்கள் வாங்கிக்கலாம். கெட் வெல் சூன். யாரை பார்க்குறவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்கன்னா கெட் வெல் சூன். பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா, திடீர்னு வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி டவுட் வந்தது அப்படின்னா இந்த புக் எடுத்து படிச்சுக்கலாம். சீரியஸாக இங்கே பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த சைடு வந்து இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. On behalf of Captain Yankee and the entire crew, we are currently cruising at flight level 290 and expected to land in another 25 minutes. Temperature in Chennai is 26 degrees Celsius. Hope you have enjoyed your flight. Thank you for choosing Indigo. Cabin crew prepare for arrival. Thank you. ஏன் அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டாங்க. 25 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்றாங்களாம். நான் கூட திட்டலான்ட்டு இருந்தேன் பஸ்ஸில். திட்டலாம். மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு வேணாம்னா க்ளோஸ் பண்ணுறதா? ஆல்ரெடி வருதா? வரல. வருதா? வருது. சூப்பர் பிரதர். ஓகே பாருங்க, லைட்டெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து காற்று அட்டெண்டன்ஸ் போட்டுருக்கீங்க, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யாரும் இல்லைன்னா வந்து அட்டன் பண்ணுவாங்களா? இங்கே பாருங்க, உங்களுக்கு யாராவது வந்து அந்த போனாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கா வேணும்னா நீங்கள் இந்த பட்டன் அமுத்தலாம். அந்த அக்கா வரணும்னா சாரி, அந்த அக்கா வரணும்னா ஓகேங்களா? சாரி, பை மிஸ்டேக்குங்க. அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நான் இல்லை, எனக்கு சொல்லி தந்தாங்க. बांधे रखे धन्यवाद. May I have attention please as we are anticipating turbulence due to bad weather. பெல்ட் போடணும், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப வலிக்குது எனக்கு. நம்ம இந்த கேப்டன்லாம் மீட் பண்ண முடியாதா? இங்கே பார்த்தீங்களா, வெல்கம் டு சென்னை ஏர்போர்ட், மீனம்பாக்கம். சூப்பராக இருக்கு பாருங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுங்க. எனக்கு ஒரு டவுட்டு,
டாய்லெட்ஸுக்கு தமிழில் என்ன பார்த்தீங்களா? ஒதுங்கும் இடங்களாம். எனக்கு புரியல எனக்கு. சூப்பருங்க. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா மீனம்பாக்கம், சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம. என்ன ஒரே நிமிஷம் அந்த காது மட்டும் வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். போக போக பழகிடுமா. நாம் இனிமேல் வந்து பஸ்ஸில் போக போகிறது கிடையாது. இனிமேல் வந்து எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். அதனால லோக்கலில் வந்து ஃப்ளைட்டில் போக முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ணுறதுனா நம்ம வந்து ஃப்ளைட்ஸில் மட்டும் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகே.